கேளுங்க. அவர்களுடைய மனுக்கள் பற்றி நாம் தமிழ் எந்த அளவுக்கு வந்து மத்திய அரசுக்கிட்டே தமிழக அரசுக்கு வலியுறுத்தும்? இல்லை இதை வந்து இப்போ இந்த இதில் வழக்கு வந்து சட்ட போராட்டத்தை எங்கள் ஐயா தொடர்ச்சியாக செய்து வராங்க. அரசியல் போராட்டத்தை கொஞ்சம் அமைதியாக இருக்கணும், கொஞ்சம் அமைதியாக இருக்கணும், கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். இல்லை இஸ்லாமிய சொந்தங்களின் விடுதலையை வலியுறுத்தி அதுக்கான சட்ட போராட்டத்தை வந்து தொடர்ச்சியாக எங்கள் ஐயா, உங்களுக்கு தெரியும், மூத்த வழக்கறிஞர் ஐயா பாப்பா மோகன் முன்னெடுக்கிறாங்க. அரசியல் போராட்டத்தை தொடர்ந்து நாங்கள் செஞ்சுட்டு வரோம். அதில் என்னென்னா, இதில் இப்போ இருக்கிற கொடுமை என்னென்னா, இன்றைய மாண்புமிக்க முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இந்த அப்பாவி இஸ்லாமிய சிறைக்கதியில் விடுதலை செய்வதற்காவது எனக்கு வாக்கு தாங்கன்னு தான் கேட்டு பெற்றாங்க. கடைசியாக அதில் ஆளுநர் ஒப்புதல் அளிக்கலைங்கிறது சொல்கிறாங்க. ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா, நீங்கள் ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு உடல் நலிவுற்றுச்சு, நோய்வாய்ப்பட்டுட்டோம், முன் விடுதலை தாங்கன்னு சொல்லி உச்சநீதிமன்றத்துக்கு போகும்போது அந்த நீதிமன்றம் முன் விடுதலை கொடுக்குது. ஏன்னா நம்ம அரசு பதில் மணி தாக்கல் பண்ணுது. அவங்க எந்த மனநிலையில் உள்ளே போனாங்களோ அதே மனநிலையில் இன்னும் இருக்கிறாங்க. வெளியில் வந்து அங்கே இருக்கிற இந்து மத தலைவர்கள் உயிருக்கு ஆபத்துன்னு பதில் மணி தாக்கல் பண்ணிட்டு, இப்போ உங்களுக்கு சிக்கல் புரியுதா? இது ஏற்கனவே விடுதலை ஆகி 2 வருஷம் வெளியில் இருந்தவங்களை மறுபடி உள்ள கொண்டே அடைச்சிருச்சு. அதுதான் இப்போ இருக்கிற சிக்கல். அதில் உச்சநீதிமன்றம் வந்து மாநில அரசே அவங்க விடுதலையை முடிவு செய்யலாம்ங்கிற போது, அப்போ உச்ச நீதிமன்றமும் சொல்லுது, உயர் நீதிமன்றமும் சொல்லிடுச்சு. அப்படிங்கும்போது இந்த வெளியில் 2 ஆண்டு இருந்தவங்களை திருப்பி கொண்டு போய் சிறையில் அடைக்க வேண்டிய தேவை ஏன் வருது? இப்போ அதுதான் இப்போ அந்த சட்ட போராட்டம் தான் ஐயா செய்கிறாங்க. நான் வந்து மிகப்பெரிய ஒரு வலியுறுத்தி ஒரு பெரிய போராட்டம் செய்ய இருக்கேன் சென்னையில். அது இப்போ டிசம்பர் இறுதி அல்லது ஜனவரி முதல் வாரத்தில் செய்வேன். நம்ம ஏற்கனவே செஞ்சுக்கிட்டே போனேன். அப்போ போகும்போது இந்த வலியுறுத்திகிட்டே போனேன். ஒரு குறிப்பிட்ட இடத்துல எனக்கு இந்த அனுமதியை தரலை. அது குறிப்பாக பாளையங்கோட்டையில் செய்ய போகும்போது தரலை. கேட்டால் அதுக்கு பதிலாக RSS அனுமதி கேட்குது அப்படின்னு. நான் கூட சொன்னேன், நீங்கள் அவங்களுக்கும் கொடுங்க, எனக்கும் கொடுங்க, அவங்க பிரச்சனையை பேசிட்டு நான் என் பிரச்சனையை பேசுகிறேன்னு. ஆனால் மறுத்துட்டாங்க. அப்போ அதுக்கப்புறம் எனக்கு அது தொடர்ச்சியாக அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டதுனால இப்போ நான் அதை செய்கிறேன். நான் அது ஒரு ஒரு ஆவணப்படம் எடுத்தீங்க. இந்த பாதிக்கப்பட்ட எங்கள் குடும்பங்களை, இப்போ என் தங்கச்சி போல் உள்ளவங்களெல்லாம் பேச வச்சு, இப்போ நாங்கள் பேசுகிறது உங்களுக்கு புரியல, என் தாயின் தங்கையை எங்கள் குடும்பமாக அந்த கண்ணீரோடு அந்த வேதனையை பதிவு பண்ணும்போதாவது எங்கள் வலி உங்களுக்கு புரியுதான்னு கேட்குறதுக்காக எடுத்திருக்கேன். அதை போட்டு திரையிட்டு காட்டி அது ஒரு பெரிய மாநாடு போல் செய்யிருக்கேன். அதை விரைவில் செய்வேன்.